ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் தான், கோபி மஞ்சூரியன். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் 5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். 5 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு எந்த ஸ்பூனில் எடுக்கிறீங்களோ அதுலேயே மைதா மாவும் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி. நீங்கள் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம இதை லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தண்ணியாக ஆகிடும். ஸோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல். இதில் தான் நம்ம காலிஃப்ளவர் சேர்க்க போகிறோம். இந்த காலிஃப்ளவரை நான் ஆல்ரெடி பாயில் பண்ணிட்டேன். 2 மினிட்ஸ் மட்டும் பாயில் பண்ணால் போதும். மஞ்சள் தூள் போட்டு இதில் பாயில் பண்ணுங்கள். இது அப்படியே நம்ம பிரட்டி விட்டுடலாம். நீங்கள் ஒன்று ஒன்றா டிப் பண்ணியும் போடலாம், இல்லை மொத்தமாக இந்த மாதிரி சேர்த்து பிரட்டியும் போடலாம். ஸோ இது எல்லாமே அந்த ஃபுல்லாக கோட் ஆகணும் நமக்கு காலிஃப்ளவர். அந்த மாதிரி இது பிரட்டிடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம இதில் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். எவ்வளோ எண்ணெய் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காலிஃப்ளவர் போட்டு பொரிச்சிடுங்க. சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் காலிஃப்ளவர் வெட்டி போடும்போது உங்களுக்கு நல்லா பொரியும். பெருசாக இருந்தால் நமக்கு நல்லா இருக்காது, கிறிஸ்பியாக இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக போடும்போது நமக்கு கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம நிறைய போட்டிருக்கிறதுனால நான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்ம பிரித்து விட்டுறணும். இந்த மாதிரி பிரித்து விட்டுருங்க. நமக்கு நல்லா ப்ரௌன் கலராக வர மாதிரி நம்ம எடுக்கணும். பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியும் கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு உள்ளெல்லாம் குக் ஆகும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் மாதிரி வந்திருக்கு. அங்கங்கே ப்ரௌனிஷாக இருக்குது பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பார்க்கும்போதே. இதே மாதிரி நீங்கள் போட்டு போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். இது நீங்கள் மஞ்சூரியன் இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்லாம். நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸு. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது செய்கிறதும் ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம இதே வாணலியிலேயே நம்ம மஞ்சூரியன் பண்ணிடலாம். இப்போ 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் ஸ்டவ்வில். ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. இது நல்லா வதக்கிடலாம். அப்புறம் நம்ம கொடமிளகா ஒரு அரை கொடமிளகாவை சின்ன சின்ன பீஸாக வெட்டி இதில் சேர்த்துருக்கேன். இந்த கொடமிளகாவும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். ஸோ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சோய் சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பிரட்டிடலாம். இது நமக்கு ரொம்ப குக் ஆகணும்னு இல்லை. லைட்டாக நம்ம வதக்கி விட்டுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துருக்க காலிஃப்ளவரை நம்ம இதில் சேர்த்துடலாம். ஸோ நம்ம பொரிச்சிருக்க காலிஃப்ளவரை நம்ம இதில் சேர்த்துட்டோம். சேர்த்து நல்லா பிரட்டிடுங்க. ரொம்ப நம்ம குத்துற மாதிரி பிரட்டணும் அப்படின்னா இதுவாகிடும். ஸோ அப்படியே மேலாப்பில் பிரட்டி விடுங்க. நல்லா அப்புறம் இந்த மிக்ஸ்சர் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். ஸோ அவ்வளோதான்.
நம்மளோட ரெசிபி முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி சூப்பரான ரெசிபி கோபி மஞ்சூரியன். கண்டிப்பாக நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.